ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் அருண் ஹியர். இந்த வீடியோவில் கூகுளோட ஒரு நோட் அசிஸ்டண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, சூப்பர் ஆப்பு அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் வேறு லெவலாக இருக்குது. இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நான் சேட் ஜிபிடி ஜெமினை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் இது உள்ள ஃபீச்சர்ஸ்னாலேயே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் மைண்ட் மேப்லேருந்து போட்காஸ்ட் வரைக்கும் எல்லாமே ஜென்ரேட் பண்ணலாம். கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நோட் புக் எல்எம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே ஃபர்ஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக நீங்கள் சைன்இன் பண்ணணும். நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருக்கனால எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஒன்ஸ் யூ சைன்இன் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வரப்போகுது. ஸோ இந்த பேஜ் வந்தோம்ல கிரியேட் நியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் நோட் புக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்ல ஃபர்ஸ்ட்டாகவே உங்களுக்கு ஒரு கூகுள் சர்ச் மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது. இந்த ஆப்ஷன் என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான சாசஸை கூகுள்லேயே சர்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு 10 சாசஸ் வந்திருக்கு. இந்த 10 சாசஸில் உங்களுக்கு தேவையான சாசஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி தான் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஆட் சாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்லோட் ஃபைல்ஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இது தவிர இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதுவே நீங்கள் யூடியூப் வீடியோ இல்லாட்டி ஒரு வெப்சைட் லிங்க் இருக்குமா இருந்தால் அதுக்குமே வெப்சைட்ஸுங்கிற இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையானதை இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்ஸ் நான் ஃபைலை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நோட் புக் எல்லாம் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குது. இப்போ சேட் ஜிபிடி ஜெமினை மாதிரியே கீழே ஸ்டார்ட் டைப்பிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் ரிலேட்டடாக என்னென்ன டவுட் இருக்கோ அதை அவ்வளோத்தையுமே நீங்கள் இதில் கேட்கலாம். அண்ட் இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட், ஸ்டூடியோங்கிற இந்த ஆப்ஷன். இந்த ஸ்டூடியோங்கிற ஆப்ஷனுக்கு கீழே 9 சப் கேட்டகரிஸ் இருக்குது. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதனால தான் எனக்கு இந்த ஆப்புமே பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆடியோ ஓவர்வியூன்னு இருக்குது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இதுக்கு நான் லாஸ்ட்டாக வரேன். அண்ட் தி ஸ்லைட் டெக், உண்மையாக சொல்லணும்னா இந்த ஸ்லைட் டெக் எனக்கு ஒர்க்கே ஆகலை. பட் உங்களுக்கு ஒர்க் ஆயிடுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மைண்ட் மேப் தான். இந்த மைண்ட் மேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த சாஸ் ஃபைல்லேருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான மைண்ட் மேப் ஒன்று கிரியேட் ஆகிடும். அதாவது மெயின் டாபிக், அதுக்கு கீழே உள்ள சப் டாபிக்ஸ், இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே என்னென்ன சப் டாபிக் இருக்குது அப்படிங்கிறதையோ இன்னும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைனலாக என்னென்ன சப் டாபிக் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி இருக்கனால நாங்கள் எந்த டாப்பிக்குமே மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. ஸோ இங்கே ஒரு சப் டாபிக் இருக்குல்ல, இந்த சப் டாப்பிக்கை நான் கிளிக் பண்ணேன்னா அது ரிலேட்டான ஃபுல் நோட்ஸையுமே கொடுத்துரும். நம்ம வந்து ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ நான் கிளிக் பண்ண இந்த சப் டாபிக் கீழே என்னென்ன இருக்குது, என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸாக கீழே கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு கீழே என்னென்ன டாபிக்ஸ் படிக்கிறக்கோ அது அவ்வளோமே வந்துடும். இந்த ஆப்பில் இந்த மைண்ட் மேப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தவிர வீடியோ ஓவர்வியூ, ரிப்போர்ட்ஸ், ஃப்ளாஷ் கார்டு, குயிஸ், இன்ஃபோகிராஃபிக் அண்ட் டேட்டா டேபிள், இது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆடியோ ஓவர்வியூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் எது தேவைங்கிறத நீங்கள் பார்த்து கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே சூஸ் லாங்குவேஜ்க்கு வந்தீங்கன்னா இதில் எல்லா லாங்குவேஜஸும் இருக்கும். நான் இப்போ வந்து தமிழ் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் இங்கே வாட் ஷுட் த ஏஐ ஆஸ்க் ஃபோக்கஸ் ஆன் திஸ் எபிசோட்னு கேட்டிருக்கேன். அதாவது ஸோ இந்த போட்காஸ்ட் வந்து என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ப்ராம்ப்டாக இங்கே டைப் பண்ணலாம். இதை டைப் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா ஆடியோ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஆடியோ வச்சிருக்கேன், அதை நான் போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு நிமிடம் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் தரவு அறிவியல், அதாவது டேட்டா சயின்ஸ் தேர்வுக்காக ரொம்ப தீவிரமாக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம், ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலை இது. கண்டிப்பா. அந்த நேரத்துல ஒரு மருத்துவமனையில் உள்ள கம்ப்யூட்டர் உங்கள் மருத்துவ பரிசோதனை முடிவுகளை பார்க்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நீங்களே கேட்டிருப்பீங்க எப்படி இருக்குன்னு. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க போகிறதுக்கு முன்னுக்கு இந்த ஆடியோவை ஒரு தடவை கேட்டுட்டு போங்க. அண்ட் ஈஸியாக நீங்கள் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது அவ்வளோத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நோட் புக் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, அதுவும் யூஸ் பண்ணி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ மறக்காமல் அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.